உங்களுடைய பணத்தை பெருக வைக்கிறது எப்படி? நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முதலீடு தான். தங்களுக்கு வரக்கூடிய பணத்தை செலவு பண்ணுவாங்களே தவிர்த்து அதை முதலீடு பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் முதலீடு பண்ணி உங்களுடைய பணத்தை பெருக வைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பொதுவாக பணத்தை எப்படி தெரியுமா பார்க்குறோம்? ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு பொருளாக பார்க்குறோம். அதோட மட்டும் அதோடைய வேலை நின்றுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை நம்மளால் பெருக வைக்க முடியும். ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்தை பெருக வைக்கிறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் எப்படி உங்களுடைய பணத்தை பெருக வைக்கலாம் அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் தராருன்னு இருக்கு. நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம விதையையும் சாப்பிட்டுறோம், ஆகாரத்தையும் சாப்பிட்டுறோம். அதனால நம்ம கிட்ட வர்ற எதுவுமே பெருகிறது கிடையாது. ஒரு காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 2 முகம் இருக்கு. அப்பனா ஒரு பணத்துக்கு 2 சைடு எப்பவுமே இருக்குது. அது எப்பவுமே செலவு பண்றதுக்காக மட்டும் கிடையாது, அது பெருகிறதற்காகவும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் ஆண்டவர் தரக்கூடிய விதையை சாப்பிட்டு ஆண்டவரே என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, உங்களுடைய ஆகாரத்தை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுடைய விதையை நீங்க விதைச்சாதான் அது பெருக முடியும். அப்பனா ஆண்டவர் விதையா பயன்படுத்துறது தான் பெருக பண்றாரு, ஆகாரத்தை அல்ல. உங்களுடைய பணத்தை நீங்க விதையாவும் பயன்படுத்தலாம், ஆகாரமாவும் பயன்படுத்தலாம். எப்படி பிரதர் என்னுடைய பணத்தை நான் விதையா பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலீடு செய்கிறதுனால. நீங்க எதுலையாவது முதலீடு செய்யலாம். ஒரு பிசினஸ்ல முதலீடு செய்யலாம். இல்ல இந்த பூமியில உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான விஷயத்துல முதலீடு செய்யலாம். பிரதர் என்கிட்ட முதலீடு செய்கிற அளவுக்குலாம் பெரிய அளவில் பணம் இல்லை பிரதர், என்கிட்ட கொஞ்சம் தான் பிரதர் இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன் பிரதர், நான் முதலீடு பண்ணுற மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்ககிட்ட கொடுக்கப்படுற சின்ன விஷயத்த முதல்ல உங்களுக்கு முதலீடு செய்ய தெரிஞ்சிருக்கணும். வேணா எப்போவுமே விதை அப்படின்றது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதோடைய ரிசல்ட் பெருசாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன விஷயத்தை பயன்படுத்தி ஆண்டவரால் உங்களை பெரிய லெவலில் ஆசீர்வதிக்க முடியும். விதை சின்னதாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க, விதையால் தான் பெருக முடியும். அப்பனா ஒரு மாசம் உங்களால ஒரு 1000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியுதா? உங்களுடைய 1000 ரூபாய் ஆண்டவரால லட்சமா மாத்த முடியும். உங்ககிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இது நீங்க தந்திருக்கிற விதையா இருக்கு, இதை பெருக பண்றதற்கான ஐடியாவை எனக்கு தாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மணியை மல்டிப்ளை பண்றதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கிட்ட சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சேவிங்ஸ் பண்ணாம விட்டுறோம். சேவிங்ஸ் பண்றது ரொம்பவுமே அவசியமா இருக்கு. அதை சேவ் பண்ணி முதலீடு செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் ஒருத்தனுக்கு 5 தாலந்து தராரு, 2 தாலந்து தராரு, 1 தாலந்து தராரு. 5 தாலந்து தந்தவன் பெருக வச்சிடறான், 2 தாலந்து தந்தவன் பெருக வச்சிடறான். இப்போ அந்த 1 தாலந்தை வாங்கினவன் பார்க்குறான் 5 தாலந்து அவனுக்கு கொடுத்துருக்காரு, 2 தாலந்து நம்ம கிட்ட 1 தான் இருக்குது, இதை எப்படி பெருக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறான். இப்போ ஆண்டவர் பார்த்து அவனை என்ன தெரியுமா சொல்றாரு? நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 27வது வசனம். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. இப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இதை நீ காசுக்காரர் இடத்துல, அதாவது நீ பேங்க்ல கொண்டு போய் கொடுத்திருந்தனா கூட வட்டியோட கொடுத்திருப்பானேடா அப்படின்றாரு. ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் நீங்க செலவு பண்ணிட்டு மட்டும் இருக்கணும்னு எதிர்பார்க்கல, அதை பெருக வைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. இதற்கான ஒரு ஞானத்தை அவர் உங்களுக்கு தர்றதற்கு விருப்பப்படுறாரு. அப்பனா உங்களுடைய பணத்தை உங்களுக்கு முதலீடு செய்ய தெரிஞ்சிருக்கணும். சரி, இந்த முதலீடு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி. இதுல என்ன பேச போறேன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எப்படி நிலத்துல, தங்கத்துல, சில்வர்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, ஸ்டாக்ஸ்ல, கிரிப்டோல இதெல்லாம் எப்படி முதலீடு செய்யலாம், எப்படி உங்களுடைய வருமானத்தை பிரிச்சு இதை செய்யலாம். பிரதர் எனக்கு இதை குறிச்செல்லாம் பெரிய அளவில் நாலேஜ் இல்லை பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களுடைய டே டு டே லைஃப்ல சாதாரணமாக வாழ்ந்தீங்கன்னா கூட இது எதுவுமே இல்லாமல் எப்படி முதலீடு செய்யலாம்னு சொல்லி தரலான் இருக்கேன். இல்லை பிரதர் நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், நான் முதலீடு செய்யணும்னு விருப்பப்படுறேன்னா யாருனாலும் இதில் கலந்து கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுடைய பணத்தை எப்படி விதையா பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் பார்க்குற டீட்டெயில்ஸை பயன்படுத்தி நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதை பதிவு செய்கிறதுக்கான கீழே வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். அதை பார்த்து உங்களுடைய நேமை அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.